எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 2 பேருக்கு தான் வரும். நிறைய கீரை இருந்தால் கூட அது வதங்கும் போது சுருங்கி கொஞ்சமாகிடும். அதுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் அது கிள்ளி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேங்காய் துருவல், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு, 3/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போடணும். போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே நம்ம கிள்ளி வச்சுருக்கோம்ல காஞ்ச மிளகாய், அதுவும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம்தான் கீரை சேர்க்கணும். பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப சத்தான கீரை. அது கண்டிப்பாக அது நம்ம வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது எடுத்துக்கணும். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனோட மருத்துவ பயன்கள்லாம் தெரிஞ்சால் நம்ம சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம். இந்த காலத்துலலாம் குழந்தைங்கள்லாம் கீரையெல்லாம் விரும்பி சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் சும்மாவே கூட போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிடலாம். இதனோட பயன்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கணும். ஒருவேளை மத்தியானம் மட்டும் சாப்பிடணும், நைட்டெல்லாம் வச்சு சாப்பிட வேண்டாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நறுக்கி கழுவி வச்சுருக்க கீரையை போட்டுருவோம். போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போட்டால் உப்பு கரிச்சிரும். கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். கழுவுன தண்ணியிலேயே அது வதங்கிடும். எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால அது நல்லா வதங்கிடும். இது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குவோம். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இதனோட மருத்துவ குணங்கள்லாம் நான் சொல்கிறேன். இந்த கீரை உடம்பு உஷ்ணத்தை போக்கி நம்ம பாடியை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸ்கின்னை ஷைனிங்காக வச்சுக்கும். கண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையும் தீர்த்துரும். கண் பார்வை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கும். பைல்ஸ், அப்புறம் மண்ணீரல், இது சம்மந்தப்பட்ட நோய்களெல்லாம் குணப்படுத்திடும். பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணும். நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். வாய் துர்நாற்றத்தை போக்கிடும். ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அவ்வளோ இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ குணங்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது இதுக்கு. பொன்னாங்கண்ணிலேயே சீமை பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணின்னு 2 வகை இருக்குது. சீமை பொன்னாங்கண்ணிங்கிறது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். நாட்டு பொன்னாங்கண்ணி தான் ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளும் கம்பல் பண்ணி பிள்ளைங்கள சாப்பிட வைக்கணும். பிள்ளைங்களும் இது சாப்பிட பழகணும். இது நிறைய போட்டால் கூட வதங்கும்போது கொஞ்சமாக வந்துடும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிடணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ட்ரை ஆக்கிடணும். அதில் தண்ணி சத்துலாம் இல்லாமல் நல்லா வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனிமேலாவது நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் நம்ம சாப்பிட பழகணும். கீரையெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரைன்னு சாப்பிட்டு பழகுனா ரொம்ப நல்லது. அது பொன்னாங்கண்ணி கீரையில் அதில் இருக்க சத்துலாம் ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் பார்த்தா இன்னும் நிறையா இருக்கும். அதனால் இதெல்லாம் சாப்பிட்ணும். நல்லா அதை கீரையை சமைக்கிறதுக்கு முன்னால் நல்லா கழுவிடணும். மண்ணெல்லாம் இல்லாமல் ஒரு 4 தண்ணி அலசிடணும். அலசிட்டு தான் அப்புறம் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது. அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பொரித்து கொடுத்தா நல்லா ட்ரையாக இருக்கும்ல, சாப்பிடவே நல்லா, சும்மா வெறும் வாயில் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த கீரை. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.